அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணில் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணில் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி கரங்களை வீசி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூன்று இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அப்பா அப்பா
தட்டி பாடுவோம். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன், அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தவர், மெய்யான அப்பம் தந்தவர், ஆராதிப்போம். மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, கரங்களை வீசி ஆராதனை துதி ஆராதனை, ஒவ்வொரு இறைவனுக்கு ஆராதனை, ஆராதனை ஒவ்வொரு இறைவனுக்கு ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆவியானவரே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணில் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர், பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணில் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே, தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே, தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, தந்தையே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை துதி, ஆவியானவரே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை
இரு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து துதிப்போம். எல்லாம் ஒப்பு கொடுத்து துதிப்போம். நோய்களை ஒப்பு கொடுத்து துதிப்போம். ரசாரியோ என்ற மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷீபா என்ற மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராபின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆன்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தெரேஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜேவியர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியங்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சோஃபியா உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமான இரத்த போக்கு இருக்கிற ஒரு மகளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தற்கொலை எண்ணம், வயிற்றில் உள்ள குழந்தையை கொல்லுவதற்காக எண்ணம் உள்ள ஒரு தாயை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அபார்ஷனுக்காக தயார் பண்றீங்க, அபார்ஷனை பத்தி யோசிக்கிறீங்க, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தந்த குழந்தை தூங்கும் பொழுது கனவுல எப்பவுமே பாம்பை பார்க்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெதியாக ஆண்டவருடைய சன்னதியில் உட்காரும். மெதியாக. ப்ளீஸ் பி சீட்டட். Gently and tightly close your eyes. மெதியாக இறுக்கமா கண்ணை மூடிடுங்க. Focus on the Eucharistic Lord in your mind. அவர் உள்ளத்தில் இருக்கிறார் இல்லையா? அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரை உருக்கமா கவனமா பாருங்க. உங்களுக்குள்ள நிறைய கேள்வியை கேளுங்க. எல்லாமே அந்த விசுவாசத்தை சம்பந்தமா கேளுங்க. Theoretically you believe in baptism. Theoretically you believe in confession. Theoretically you believe in Holy Eucharist. இதெல்லாமே சிந்தனையில நம்புறீங்க. ஆனா இதெல்லாமே பிராக்டிக்கலா நம்புறீங்களா? செயல்முறையில நம்புறீங்களா? கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தின் ஆழம் என்னன்றது உண்மையா உங்களுடைய கடவுள் முன்னால் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெறும் ஒரு கடவுள். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் a Christian, he is a Christian கடவுள் டு யூ, தட்ஸ் ஆல். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா உன்னுடைய ஆண்டவர்? இல்லை அடுத்த ஒரு ஸ்டெப், நீ டெய்லியும் பைபிள் வாசிக்கிற, இல்லை டைம் கிடைக்கும் போது பைபிள் வாசிக்கிற, பைபிளை நம்புற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது உண்மையாகும்னு நீ நம்புறியா? மாதா நம்பினாங்க. ஆண்டவர் உனக்கு அருளியது நிறைவேறும் என்று நம்பிய நீர். அது மாதா நம்பினது இம்பாசிபிளான விஷயம். ஒரு ஆண் மகன் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது. இருந்தும் அதை நம்பினாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அப்படி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. Do you have it your God? A blind belief. A blind belief. எல்லாம் விட்டு கொடுக்கிற ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கா? அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பு உனக்கு ஆண்டவர் மேல இருக்கா? இல்ல உன்னுடைய மூளைப்படி யோசிச்சு சிந்திச்சு அதுல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறியா? ஆண்டவர் என் திட்டம் இது, நிறைவேற்றி தாங்கன்னு ஜெபிக்கிறியா? இல்ல ஆண்டவரே உன் சத்தியத்திற்கு விட்டு கொடுக்கிறேன்னு யோசிக்கிறியா? ஜோஹோ கம்பெனியில வேலை தேடுற ஒருத்தருக்கு மேபி யுவர் அப்ளிகேஷன் அதை போட்டிருக்கலாம். அந்த வேலையை தந்து ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குரூப்ல நீங்க ஆழமா ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கேட்கிறார்.
மேபி நீயும் அது டிஃபிகல்ட் இல்லை இம்பாசிபிள் நினைக்கிறதா இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு அதை நிறைவேற்றி தருவார். அதுக்காக அந்த இடத்துல அந்த கம்பெனியில் வேலைக்காக ஜெபிக்கிற ஒருத்தருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் நம்பிக்கையில் வளர அது காரணமாகட்டும். வேலை கிடைக்கும் போது அப்படியே வேலைக்கு பின்னால போயிடாதே, வேலை தந்த ஆண்டவருக்கு பின்னால போ. நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது அந்த விடுதலைக்கு பின்னால போகாதே, விடுதலை தர ஆண்டவருக்கு பின்னால போ. திருமணம் ஆகாமல் ஜெபிச்சு ஜெபித்து திருமணம் ஆகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால போகாதே, திருமணத்தை நடத்தி தந்த ஆண்டவர் பின்னால போ. குழந்தை இல்லைன்னு ஜெபிச்சு ஜெபிச்சு குழந்தையை தந்த பொழுது அதுக்கு பின்னால போகாதே, ஆண்டவரை விட்டுடாதே, குழந்தையை தந்த ஆண்டவருக்கு பின்னால போ. ஆசீர்வாதங்களுக்கு பின்னால போகாதே, ஆசீர்வாதங்களை தரும் ஆசீர்வதிப்பவருக்கு பின்னால போ. போறியா? யோசிச்சு பார். யோசிச்சு பார். ஆசீர்வாதங்களுக்கு பின்னாலேயா, ஆசீர்வதிப்பவருக்கு பின்னாலேயா நீ? இது நாள் வரை காத்தாண்டவர் இனியும் காப்பார். மனதார நன்றி சொல்வோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வோம். கண்களை மூடியே ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுத்து எல்லாத்துக்கும் நன்றி மட்டும் சொல்லு. இந்த பாடலின் வழியா நன்றி மட்டும் சொல்லு. உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்திருக்கலாம், அந்த துன்பங்களுக்கு நன்றி சொல்லி பழகி பாரு. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடன் தொல்லைகள் இருக்கலாம். ஐ நோ யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் இட். அதுக்கு நீ நன்றி சொல்லி பாரு. இல்லைனா நீ இன்னைக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன். இஃப் நாட் ஃபார் யுவர் டெட் யூ வுடன்ட் ஹேவ் பீன் ஹியர். அப்போ ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது அந்த ஒரு கடன் தொல்லை கூட தானே. நீயா வாங்கி வச்சுதா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட வா, நன்றி சொல்லு. அந்த கடன் தொல்லைக்காக கல்யாணமாகாமல் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அந்த குழந்தை படிக்காமல் இருக்கலாம், குழந்தைக்கு அறிவில்லாமல் இருக்கலாம், குழந்தைக்கு நோயாக இருக்கலாம். somehow those sufferings brought you to God. Thank God for those sufferings. எல்லா துன்பங்களுக்கு நன்றி சொல்லிப்பார். இந்த நிமிஷம் என்னுடைய துன்பங்கள் இந்த விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தொண்டை கேன்சர் விடுதலை தந்த ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரிச்சர்ட் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெளிநாட்டுக்கு தடை போறதுக்கான தடை நீக்கி ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படிக்கவோ வேலை செய்ய வெளிநாட்டுக்கு தடை இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மாசம் முன்னால வேலை இழந்து போன ஒருத்தர், ஒரு மாசமா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதோ இந்த டிசம்பர்ல ஆண்டவர் உனக்கு வேலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தந்தார் என்று நீ நம்ப அது உனக்கு காரணமாகும். உன்னுடைய படிப்போ உன்னுடைய திறமையோ உனக்கு தரலை, ஆண்டவர் உனக்கு தருகிறார். இந்த டிசம்பர்ல வேலை தந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். மோகன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுப்போமா, நன்றி சொல்வோமா? மறவாமல் நினைத்தீரையா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. கண்களை மூடி வாய் திறந்து பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. ஜூட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உன் மத்தியில் நடந்து வரும் ஆண்டவரை உணர்ந்து பாரு. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. He is walking among you. நன்றி ஐயா. He is walking among you. கோடி கோடி நன்றி ஐயா. உன் மத்தியில் நடந்து வராரு பாரு. நன்றி ஐயா.
சுந்தர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி சொல்வே மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. நன்றி மட்டும் சொல்லு. ஆண்டவர் மட்டும் நம்பு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நம்பிக்கை மூட நம்பிக்கையும் நல்லதல்ல. நம்பிக்கை மூட நம்பிக்கையும் நல்லதல்ல. அது நம்பிக்கையே அல்ல. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதான். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, நம்பிக்கையோட ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இதுவரை உதவினீரே. எல்டோய் எல்டோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. அலோஷியஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எல்டோய் எல்டோய் என்னையும் கண்டீரே. அலோஷியஸ் எப்படி நான் நன்றி சொல்வே. லீமா நன்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஐயா, உன் அருகில் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு. நம்பிக்கையோடு சொல்லு. நம்பிக்கையோடு சொல்லு. நம்பிக்கையோடு சொல்லு. நம்பிக்கையோடு சொல்லு. மனதார நன்றி சொல்வே. நம்பிக்கையோட நம்பிக்கையோட உள் மனதில் ஆழ் மனசுல நம்பிக்கையோட என் கடவுள் ஒருவரே. தோமையார் சொன்னார் இல்லையா, நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள். ஆழமான நம்பிக்கை. எல்லா மூட நம்பிக்கைகளையும் தயவு செய்து தூக்கி போடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கும் மூட நம்பிக்கையில தூக்கி போடு. அனுமான் பக்தர் ஒருவரை ஆண்டவர் எச்சரிக்கிறார். பூசைக்கு வர நற்கரணை வாங்குறேன், அதே போல அனுமான் கோயிலுக்கு போறேன், நல்லதல்ல உனக்கு, நல்லதல்ல, நல்லதல்ல. இங்க இருக்கிற ஒருவரை ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. விடுதலை தராரு, நம்பிக்கையை தராரு, நம்பிக்கை தராரு. மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வா. மைக்கேல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. தந்தீரையா. கண்ணீரோடு பாரத்தோடும் ஒப்பு கொடுப்போமா. சுகமானே சுகமானே எல்லா ஜெபங்களையும் ஒப்பு கொடு. சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளா. சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. நன்றி நன்றி மட்டும் சொல்லுங்க. எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து, வேதனை, துன்பங்களை, கண்ணீரை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி
நன்றி நன்றி ஐயா. ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அடிக்கடி உடல் சுகம் இல்லாம போற ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி டயரியா வருது அந்த குழந்தைக்கு. ஒரு கை குழந்தை, நடக்க ஆரம்பிச்சிருக்கிற குழந்தை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தையுடைய முழு ஆரோக்கியம் போகுது. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, விடுதலை தந்த அந்த குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜமுனா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்புக்கொடு. எல்லா விண்ணப்பங்களும் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நன்றி சொல்லி ஒப்புக்கொடு. எதுக்காக இன்னைக்கு நீ ஜெபிக்க வந்தியோ அந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நன்றி சொல்லி ஜெபிச்சு பாரு. மேபி நாளைக்கே நீ சாட்சியா வந்து நிற்கலாம். நாளைக்கே நீ சாட்சியா வந்து நிற்கலாம். சரண்டர் யுவர் இன்டென்ஷன் அண்ட் தேங்க் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ் ஃபார் கிஃப்டிங் மீ. அதை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி நம்பி நன்றி சொல். கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி ஒப்படைச்சு ஆண்டவர் முன்னால் அர்ப்பணிச்சு நன்றி சொல்லிடு. எதுவுமா இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், தொல்லையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவுமா இருக்கட்டும், உன்னை சூழ்நிலை, உன்னுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை எதுவுமா இருக்கட்டும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் சரண்டர் பிஃபோர் த லார்ட். அவர் வெறும் ஒரு மனிதர் அல்ல, வெறும் ஒரு இறைவாக்கினர் அல்ல, வெறும் ஒரு போதகர் அல்ல. உன்மீது அன்பு வைத்து விண்ணை விட்டு மண்ணை தொட்ட உன்னுடைய மெசையா, உன்னுடைய தனிப்பட்ட மீட்பர். ஈஸ் யுவர் பர்சனல் சேவியர். சமாரியா பெண்ணிற்காக காத்திருந்தவர், அந்த ஒரு பெண்ணை மனமாற்ற மைல்களோളം கிலோமீட்டர்களோളം நடந்து வந்தவர், தொலைதூரம் நடந்து வந்த ஆண்டவர், அவளுக்காக காத்திருந்த ஆண்டவர், அவளை மீட்ட ஆண்டவர். இன்னைக்கு அவளை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு. விபச்சாரத்தில் இருந்த பொண்ணு, அவளை பற்றி இன்னைக்கு பைபிளில் எழுதியிருக்கு. ஷீ இஸ் அ மெசஞ்சர் ஆஃப் காட் டுடே. ஷீ இஸ் அன் எவாஞ்சலிஸ்ட் டுடே. ஷீ இஸ் அ ப்ரீச்சர் டுடே. ஒரு நாள் விபச்சாரியாக இருந்தவள் ஆண்டவர் தொட்ட பொழுது ஆண்டவருடைய ப்ரீச்சராக மாறுறான், சாட்சியாக மாறுறான். உன்னுடைய பழச ஆண்டவர் பார்க்கல, இப்போ உன்னுடைய நம்பிக்கையை பார்க்குறாரு. நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. அமல்ராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டனி உன்னுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மகனுக்காக ஜெபிக்கிற ஒரு தாய், மகனுடைய படிப்புக்காக ஜெபிக்கிற ஒரு தாய், அந்த மகனுடைய பைலட்டுக்காக இல்லை, சம்திங் ரிலேட்டட் வித் ஏர் ஸ்பேஸ், அதுக்காக ஜெபிக்கிற ஒரு தாய், அந்த தாயினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மகனுக்காக எல்லா உதவியும் செய்கிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார் ஆண்டவர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் அர்ப்பணித்து நன்றி நன்றி ஐயா. இனி அழக்கூடாது. கோடி கோடி நன்றி ஐயா. இனி அதை பத்தி புலம்பக்கூடாது. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் அதை உனக்கு தருவார். கிடைக்க கூடாதுன்னு தரமாட்டாரு. நன்றி நன்றி ஐயா. உனக்கு நல்லது மட்டுமே அவர் செய்வார். கோடி கோடி நன்றி ஐயா. நல்வாழ்வின் திட்டங்களே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. உன் பாவங்கள் அதை தடை செய்கிறது என்றால் பாவ மன்னிப்பை தேடு. ஆண்டவரை திட்டாத, ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போகாத, வெறுத்து போகாத, ஹோப்லெஸ்ஸா போகாத, எதிர்பார்ப்பு இல்லாம போகாத.
ஆண்டவர்கிட்ட வா, நெருங்கி நெருங்கி வா. எவ்வளோ தூரமா போகணும் அவ்வளோ நெருக்கமா வா, எவ்வளோ தூரமா போகணும் அவ்வளோ நெருக்கமா வா. உன் ஆண்டவர் நல்லவர், உன் ஆண்டவர் வல்லவர். ஏன் அப்போ உன்னுடைய வாழ்க்கையில மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது? இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் காட், இட் மஸ்ட் பி யுவர் ப்ராப்ளம். Even after many prayers, if you are not receiving, maybe because it is your sin or because God doesn't want to give you. நீ ஜெபித்தும் ஜெபித்தும் கிடைக்கவில்லை என்றால், ஒன்று, மேபி அது உனக்கு கிடைக்க கூடாததாக இருக்கலாம். இரண்டு, கிடைக்க வேண்டியது ஆனால் உன் பாவம் உன்னை தடுக்குவதாக இருக்கலாம். ஆண்டவர் தராமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் உனக்கு ஏக்கத்தை தர மாட்டார், உன்னை ஏங்க விட மாட்டார். கண்டிப்பா விட மாட்டார், கண்டிப்பா விட மாட்டார், கண்டிப்பா விட மாட்டார். அவருக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் விண்ணை விட்டு மண்ணை தொட்டார். இப்படி பர்சனலாக லவ் பண்ற ஒரு கடவுளை நீ பார்த்துருக்க மாட்டேன். இஸ் யுவர் பர்சனல் சேவியர், இஸ் யுவர் பர்சனல் சேவியர். லிவர் சம்பந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிறு வயதுல யாரோ தப்பா பயன்படுத்தின ஒரு மகள் இங்க இருக்கிறீங்க. A girl, you were abused. அதனுடைய மன காயங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு. அதனால கடவுள் மேல உனக்கு ஒரு கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. அதை செய்தது கடவுள் அல்ல, உன்னை விட்டு கொடுக்கல ஆண்டவர். மனிதருடைய கவனக்குறைவால நடந்தது. அந்த ஆண்டவர் அன்பு செய்ய அந்த வெறுப்பை தூக்கி போட்டு அன்பினுடைய துளியை தந்த அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை மீட்க வந்தார். நீ அவருடைய செல்ல பிள்ளை. A girl is being touched and healed by your Lord. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கண்களை திறப்போம். நற்கருணை ஆண்டவர் முன்னால முழந்தால் படியிடுவோம். மான் பெயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசி பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு நல்லவர்னு நம்புங்க, இயேசு வல்லவர்னு நம்புங்க. நல்லவரும் வல்லவரும் உன்னுடைய வாழ்க்கையில தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். நல்லவரான ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். வல்லவரான ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை போடுவாரா? செய்ய மாட்டார். ஸோ இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் வித் காட். ஒன்று இல்லைன்னா நீ ஜெபிக்கிற அந்த ஜெபம் தப்பான ஜெபம். அது உனக்கு கிடைச்சா நீ கெட்டு போயிடுவே, நீ அழிஞ்சு போயிடுவே. அது உனக்கு வேண்டாதது, அதனால தரமாட்டார். இனி உனக்கு தர வேண்டியதாக இருந்தால் அது என்னைக்கோ அவர் தந்துட்டார். அது உனக்கு கிடைக்கலனா உன்னுடைய பாவங்கள், நம்பிக்கையின்மைகள். இவர் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்ற மாட்டார், உன்னை காயப்படுத்த மாட்டார். He was hurt, he will never hurt you. He was wounded, he will never wound you. அவர் உனக்காக காயப்பட்டவர், உன்னை காயப்படுத்த மாட்டார். அவர் உனக்காக எல்லா வேதனையும் கடந்து போனவர், உன்னை ஏமாற்ற மாட்டார். நம்பு நம்பு நம்பு. பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்பு. அந்த நம்பிக்கை உனக்கு வாழ்வை தரும், பிரச்சனைகளுக்கு விடுதலை தரும். நாளைக்கே நீ சாட்சியா வந்து நிப்பப்பார். நாளைக்கு சாயங்காலம் வரும்போதே நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்த ஃபாதர், இவ்வளோ நாள் அது கிடைக்கல ஃபாதர், இன்னைக்கு சனிக்கிழமையா இருந்தது அது கிடைச்சிடுச்சு ஃபாதர். கண்டிப்பா நாளைக்கு வந்து சொல்லுவீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடையா இருந்த நாட்கள், வாரங்கள், மாதங்கள் தடையா இருந்த விஷயம் பாருங்க, நாளைக்கு நீங்க சாட்சியா நிற்பீங்க. நாளைக்கு சாயங்காலம் வரும்போது சாட்சியா சொல்லுவீங்க. சந்தேகமே இல்லாம நான் சொல்றேன். ஏன்னா இவரால் முடியும். அனுபவிச்சிருக்கிற நானும் நீங்களும் அந்த அனுபவத்துக்கு வாங்க, நம்பிக்கைக்கு வாங்க. அவன் நம்பிக்கைக்கு போகாதீங்க, மூட நம்பிக்கைக்கு போகாதீங்க. ஒரே கடவுளை நம்ப முடிவெடுங்க. நாளைக்கு நீங்க எல்லாருமே சாட்சியா வந்து நிற்பீங்க. பல தடைகளை மீறி நாளைக்கு நீங்க சாட்சியா வந்து நிற்பீங்க என்ற நம்பிக்கையில இந்த ஆசீர்வாதத்தை பெறுங்க. பாடுவோம் மான் பெயர். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாய் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்போ மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தும் யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது.